பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம கோமதிக்கு உடம்பு முடியாமல் போன உடனே பாண்டியனை எல்லாருமே பயங்கரமாக திட்டிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதியால் நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சதுனால கோமதி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் உணர ஆரம்பிக்கிறாரு. அதனால் கோமதியை சமாதானம் பண்ணிக்கிட்டு தெரு தெருவாக போயிட்டுருக்காங்க. கோமதி நில்லடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. நில்லு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பார்த்தா பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் இப்படி பண்ணீங்க, அதே மாதிரி நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஆரம்பிக்கவும் ஐயோ கதை அப்படி போகுதா ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் பெருமூச்சு விடுறாரு. நான் கோமதி இல்லைனா தான் அந்த அருமை என்னன்னே உங்களுக்கெல்லாம் தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஆரம்பித்து பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாடியே இவரும் போயிட்டே இருக்கிறாரு. பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பாண்டியன் என்ன எங்கே கிளம்பிட்டீங்க, கோயிலுக்கா? ஆமாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததான் ஒரு எல்லையும் கடைக்கு போயிட்டு நீங்கள் வாங்கி கொடுத்த எண்ணெயில் கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, பாண்டியன் கோமதியை சமாளிக்க போகிறாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.